ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், டென்ஷன் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தடையாக இருக்கிறதே இந்த மன அழுத்தம் தான். இந்த மன அழுத்தத்தை நம்ம உடைச்சாதான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும், முன்னேறவும் முடியும். அதை விட ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருக்குது. தினசரி நம்மளுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். அது ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி. அந்த வேலைகளெல்லாம் நம்ம பிடிச்சா பண்ணுறோம், எரிச்சலோடையும் விருப்பமே இல்லாமல் தான் நம்ம பண்ணுறோம் அந்த வேலைகளெல்லாம். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு டென்ஷனும் மன அழுத்தமும் தான் ஏற்படும். என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்கேன். அந்த மன அழுத்தம் என்னை எதுலேயுமே சாதிக்க விடாமல், முன்னேற விடாமல் தடுத்துருக்கு. நான் எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப குழப்பத்திலே இருப்பேன். அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு நான் எத்தனையோ விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மன அழுத்தங்கிறது நம்மளுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன விஷயம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் தான். நம்ம இப்போ டென்ஷனாக இருக்கோம், மைண்ட் அப்செட்டாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிற விஷயமே மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. மெடிடேஷன் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிரமம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனித்து பாருங்கள். வேறு எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. ஆனால் அப்படி சொல்லும்போது தான் நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும். பட் போக போக உங்களால் கவனமாக மெடிடேஷன் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்கள் மூச்சு காற்றை கவனித்து பாருங்கள். நீங்கள் 10 நிமிஷம் கழித்து அடிக்கிற மாதிரி அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா யூடியூப்லேயே 10 மினிட்ஸ் மெடிடேஷன் மியூசிக்லாம் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் அதை போட்டு விட்டுட்டே கூட மெடிடேஷன் பண்ணலாம். நம்ம ரெகுலராக மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான யோகா நிறையா இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் தான். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது, மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு பிடிச்ச மியூசிக் கேட்பேன். கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு ரொம்பவுமே ரிலாக்ஸ் ஆகும். எல்லா நேரத்துலையுமே நம்ம மைண்டு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நேரம் டிஸ்டர்பாக இருப்போம். அந்த டைமில் நம்ம ஃபன்னியான விஷயங்களை கேட்கலாம், பார்க்கலாம். காமெடிலாம் கேட்கும்போது நம்ம மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸில் இருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார்கிட்ட பேசினா ஹாப்பியாக இருக்குமோ, யார்கிட்ட பேசும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போவுமே வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வீட் சைடு பார்க் இருந்துச்சுன்னா பார்க்குக்கு போங்க. நான் அதிகமாக போன இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் தான். அதுதான் என்னோடய மைண்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுது. யாருக்கிட்டேயுமே உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். நம்ம ஒரு விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறத விட அதை யார்கிட்டையாவது சொல்லும் போது நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், மன அழுத்தமும் குறையும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பூனைக்குட்டி, நாய்க்குட்டி மாதிரியான செல்ல பிராணிகளை வளர்க்கலாம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக நம்ம தூக்கத்தை விட்டுட்டு தான் வேலை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாச்சும் நல்லா தூங்கணும். அப்போ தான் நம்ம பாடியும் ஆக்டிவாக இருக்கும், ஒரு வேலை செய்கிறதுக்கான எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னைக்குள்ள இந்த வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி வேலைகளெல்லாம் செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அதனால ஒரே நாளில் எல்லா வேலையும் போட்டு குழப்பிக்கிட்டு செய்யாமல்
கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை வந்து பிரித்து செய்யுங்க. இப்போ ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிங்க. நம்ம எந்த வேலையுமே பார்க்காம சும்மா இருக்கிறதும் நல்லதில்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவான தாட்லாம் வரும், மன அழுத்தமும் ஏற்படும். அதனால ஏதாவது ஒரு வேலையில் உங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன வேலைகளை கூட நல்லா சந்தோஷமாக முழு மனசோட பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, உங்கள் மன அழுத்தத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது, ஆரோக்கியமாக இருக்கிறது, இலக்குகளை அடையிறது, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.